ஆல்ரெடி பாலி ஃபர்ஸ்ட் டே வீடியோ பார்த்துருப்பீங்க. இது செகண்ட் டே டிப்பானா வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க. இதுலேருந்து கீழே ஒரு 1000 அடி கீழே போய் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து டெம்பிளுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அது 75,000 ரூபியா. உன்னை பிடிச்ச பாவம் எல்லாம் போச்சுடா. அம்மா ஸ்கேமும் பண்ணுறானுங்க. நீங்கள் எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு பண்ணுறாதீங்க. ஹே காய்ஸ், ஆல்ரெடி பாலி ஃபஸ்ட் டே வீடியோ பார்த்துருப்பீங்க. இது செகண்ட் டே. இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிப்பானா வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க. சும்மா என்ட்ரியே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே உள்ளே போகிறோம். சும்மா தண்ணியிலே சுறா படம் அப்படி வெளியே வரோம். நாங்கள் உள்ளே போகிறோம். இதுதான் மெயின் ரோட்டில் போன மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே ஹில் ஸ்டேஷன் வரணும். வாட்டர் ட்ரான்சிஷன். ரேஸ் அடி ரேஸ் அடி பாஸ்தா ரேஸ் அடி என்ன பாஸ்தா பறந்துட்டு இருக்கோம். எந்த ஊர்னே தெரியல. பாட்டில் சந்தை பந்து ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். அவன் பேர் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். இங்கே செம்மையான ஒரு லொக்கேஷன் காட்ட போகிறேன். சும்மா நம்ம தமிழ் படத்தில் எவ்வளோ சாங் ஷூட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த லொக்கேஷன் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் காட்டுறேன். இன்னும் பேர் கோல்ட் ஃபிஷ் தான் இருக்குது. இங்கே பேர் பேம்பு பிரிட்ஜு பாருங்க. பேம்பு பிரிட்ஜெலாம் இருக்குது. இன்னும் ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. நகரெலாம் இல்லை. உள்ளே போகிறோம். எங்கே போடுறா பாம்பு மாதிரி, கிராக்கடைல் மாதிரி. இதெல்லாம் எப்படி கையிலே பண்ணியிருப்பாங்கல்ல. வேறு லெவல். சரி நானக்கொண்டா. ஸ்விம்மிங் ஏரியா டீப். இந்த வாட்டர் ஃபால்ஸை காட்ட தான் இவ்வளோ தூரம் வந்தேன். கடைசியில் ஆழத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது நமக்கு, நீச்சல் தெரியாதனால. ஸோ
நின்று வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ வீடியோ சாட்சி எடுத்துகிட்டு கிளம்புவோம். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை 40 கிலோமீட்டர்ஸ் டிக்கி வலிக்க ட்ராவல் பண்ணி இதுலேருந்து கீழே ஒரு 1000 அடி கீழே போய் போனால் குளிக்க முடியாதுட்டாங்க. வெரி டிசப்பாயிண்டட். நான் சீக்கிரம் போயிட்டு ஸ்விம்மிங் கற்றுட்டு திருப்பி வந்து அடிப்பேன் நீச்சல். என்னன்னு சொல்ல மாட்டேன், அவன் நீச்சல் தெரிஞ்சாலும் விட மாட்டான், அங்கே பயம்புத்துறான். அதனால் நீச்சல் கற்றுட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் விடாமுயற்சியோட வரேன். கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீர்த்தா டெம்பிள் போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஃபால்ஸில் என்ட்ரி எவ்வளோனா 25,000 நம்ம ஊருக்கு 120 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி வரும் என்ட்ரிக்கு. ஸோ அங்கே தான் இந்த காற்றுலேயே பறப்பாங்களே ஸ்விங் மாதிரி, அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஹனிமூன் போகிறவங்க அவங்களுக்கு தான் செம்மையாக இருக்கும். நமக்கு வந்து போய் சின்ன மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து டெம்பிளுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அதிகம் இதுதான் என்ட்ரி. இங்கே தான் டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் பார்த்திங்கன்னா 75,000 ரூபியா. ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 350 ரூபா 400 கிட்ட வரும். வாங்கிட்டு அப்படியே இப்படி என்ட்ரி போனோம். இங்கே வரீங்கன்னா கையில் கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க, கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதனால் பக்கத்துலிங்கன்னா ஒரு ஏடிஎம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏடிஎம்மில் கூட எடுக்கலாம். ஃபார் சேஃப்டி பிரிங் கேஷ். 75,000 ரூபியா. இதுதான் இந்த ஹிஸ்ட்ரி மேப் போல் இருக்குது. என்ன போட்டிருக்கு, த சைட் ரெப்ரசன்ட் த ஆரிஜின் அண்ட் ஹிஸ்டாரிக் கண்டினியூட்டி ஆஃப் த Subak system and dramatically illustrate its relationship to the formation and growth of early Balinese kingdom. Located in the district of Pakrisan, Gianyar Regency, this site consists of a cluster of Subak's temple and villages located at the height elevation in the valley of Pakistan. Archaeological evidence indicates that this valley was the cradle of Balinese civilization, late 1st millennium CE. இந்த மேப் படி பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே ஒரு நீர் ஊற்று இருக்குது. அந்த ஊற்றுலேருந்து தான் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் ஆகி அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லாம் இதுக்கும் போகுது. சரி வாங்க உள்ளே போகலாம். ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது, ஃப்ராக்ரண்ட்டாக. இடமே செம்ம அமைதியாக பீஸ்ஃபுல்லாக, அதுவும் ஃப்ராக்ரண்ட்டாக இருக்குது ஸ்மெல்லு. மசுக் சருங்னா என்ன? சருங்னா இந்த ட்ரெஸ்ஸா? இதுதான் பார்த்திங்கன்னா சரோங். இது வந்து அவங்க வந்து புனிதமாக நினைக்கிறாங்க. இதை வேர் பண்ணி தான் இதுக்குள்ளே போகணும். நம்ம சும்மா ஷார்ட்ஸு பேண்ட்டோட தான் வரக்கூடாது. ஸோ இதை வந்து போட்டு கன்ஃபார்மாக இதை போட்டு தான் உள்ளே போகணும். ப்ரே பண்ணுற ஏரியாக்குள்ளே ஊதுபத்திலாம் வச்சு ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அவங்க உள்ளே போகலாம் அப்படியே சைலண்ட்டாக. இதுதான் லாக்கர் ரூமு.
இங்கே தான் எங்கள் பொருள்லாம் இருக்கிறோம். ஸோ நாங்களும் போய் தண்ணியில் இது பண்ணோன்னா 40,000 ஆகுது. என்ட்ரி பார்த்தீங்கன்னா 75,000 ரூபியா. அதுக்கப்புறம் இந்த ஷெரான் இதுவுமே இந்த டிப் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் கலரில் தான் வாங்கணும். ஸோ இந்த இதுவத்துக்கு 10,000 ரூபியா. லாக்கர் ஒரு 20,000. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் இப்போ இது எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 30,000னா ஒரு 150 ரூபா நம்ம ஊர் காசுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இந்த புனித தீர்த்தத்தில் ஒரு அது என்ன சொல்கிறது டக்குன்னு வர மாட்டேங்குது, ஒரு ட்ரை பண்ண மாதிரி இதை நீங்கள் அங்கே ஆரம்பித்து அப்படியே ஒன்றா நீங்கள் வந்து அப்படியே இங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு போகணும். லாஸ்ட் ஏரியாவும் போனால் இந்த ரிச்சுவல் முடிஞ்சுது. ஸோ வேறு மழை டைமா லைட்டாக இல்லை, கொஞ்சம் பயங்கரமாக சில்லுன்னு இருக்கு, நடுங்குது. அதுக்குள்ளே காஞ்சிருச்சு. பரவாயில்ல, இப்போ போய் ட்ரெஸ்ஸை மாற்றணும். நம்ம பையன் உள்ளே ஒருத்தன் ஆல்ரெடி இப்போ இறங்கியிருக்கான், வாய்க்கு குளிச்சுட்டு இருக்கான் உள்ள. உன்னை பிடிச்ச பாவம் எல்லாம் போச்சுடா. உன்னை பிடிச்ச எல்லா பாவம் எல்லாமே இப்போ கரைஞ்சி போயிடுச்சு இந்த தண்ணியோட தண்ணியா. உள்ள மூழ்கிட்டு இருக்கான் நம்ம ஆளு. ஃபுல்லாக கேர்ள்ஸ் இருக்கிறதுனால வரவும் மாட்டான். ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன், சில்லுன்னு வேற இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் தான் வருவேன்ட்டு ஃபுல்லாக போயிருக்கான். சீக்கிரம் வந்து தொழடா டேய். Why we are skipping this two alone? This two alone, why we are skipping it? For the special ceremony. For special ceremony. Okay. ஏதோ சொல்கிறான் ஸ்பெஷல் செரமோனி அப்படின்னு. நமக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே உள்ளே போவோம். ஏன் பாருங்க ஹிட்லர் ஸ்டைல்லாம் வச்சுன்னு வரான் ஸ்வேகா. ஸோ கேப்டன் ஜாக் எப்படி இருந்தது தண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ட் என்னென்ன தப்பு பண்ண பாவம் பண்ணு தெரியல, தெரிஞ்சோ தெரியாம பண்ணது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டேன். அந்த பாவம் பண்ணது இந்த தண்ணியில் வந்து கரைச்சிருக்கான். ஸோ நாங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ரூல்ஸ் போல இந்த பச்சை கலர்லாம் போடணுன்னு. ஏன்னா உள்ளூர்வாசிகள் யாருமே இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல. நான் போர்டெலாம் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருந்தா தான், இந்த க்ரீன் கலர் சரங் போட்டிருந்தா தான் நீங்கள் இறங்கணும்னு போட்டிருக்கு. ஸோ மற்றவங்களாம் அந்த பாலிஸ் அவங்களாம் வந்து இந்த க்ரீன் போடல, கலரில் தான் போட்டிருக்காங்க. தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கேமும் பண்ணுறானுங்க. நீங்கள் எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு பண்ணுறாதீங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து தர மொபைலில் 600 ரூபாவாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா அவங்கள எடுக்க சொல்லிட்டு நீங்கள் குளிங்க, நீங்கள் குளிச்சுட்டு அவங்கள எடுக்க சொல்லுங்கள். சரி இப்போ நாங்கள் வந்து டெம்பிளுக்குள்ளே போக போகிறோம். You have to tie your long hair before going to the temple. Wow! பாருங்க, அந்த டைமில் இங்கெல்லாம் ஏதோ டான்ஸ் மாதிரி நடத்திப்பாங்க பிள்ளைக்கு. ராஜா உட்காந்துட்ருப்பார் பிள்ளைக்கு. இங்கே உட்காந்து பார்ப்பாங்க பிள்ளைக்கு. இதெல்லாம் ராஜாவுக்கா கடவுளுக்கான்னு தெரியல, ஆனால் இது கோவில். சூப்பராக இருக்குது.
நீங்கள் வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணணும், கூட்டமே இல்லாமல் பார்க்கணுன்னா இந்த மாதிரி டைமில் வாங்க. கரெக்டாக ஒரு 4:30 மேலே. ஸோ 6 கவுண்டர் க்ளோஸ். ஸோ அது முன்னாடி வந்துட்டிங்கன்னா நம்ம மட்டும்தான் இருப்போம். இங்கே பாரு சிவலிங்கம் இருக்குடா. சிவன் கோயிலா? இது தெரியாமல் அவர் நமச்சிவாயன்னும் போது நான் விசாரித்தேன். நமக்கு செருப்பு போட்டுலாம் கிட்ட போகக்கூடாது. லிங்க யோனி. இதெல்லாம் பாருங்கள், பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்காரு. லிங்கம் நடுவில் இருக்கு, 2 பேர். அது நந்தி போல் இருக்கு. ஏதோ பாட்டு வழியாக போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போய் சேர்ந்தா சரி. காட்டுக்குள்ளே எங்கே லைட் இருக்கும், ஒரே இருட்டு, இருட்டு.